ஒரு ஆணை எப்ப வாழ்க்கையில தூக்கி எறியணும் தெரியுமா? நீங்க பண்ணாத தப்புக்கு உங்களை குற்ற உணர்ச்சியில தள்ளி உங்க பாசத்தையே உங்களுக்கு எதிரா ஒரு ஆயுதமா பயன்படுத்துறான் பாருங்க. அந்த நொடியில அவனோட நய வஞ்சகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேரு அன்பு கிடையாது. இது உங்களை உணர்ச்சி ரீதியா சித்திரவதை செஞ்சு அடிமையாக்குற ஒரு தந்திரம். அவன்தான் தப்பு பண்ணுவான். ஆனா அதை நீங்க ஆதாரத்தோட கேட்டா உடனே எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எவ்வளவு மன உளைச்சல் இருக்கேன் தெரியுமா, நீ இப்படி கேட்டு என் மனசை உடைச்சிட்டேன்னு சென்டிமெண்ட் பேசி உங்களை பணிய வைப்பான். தப்பு செஞ்சவன் வருந்தாம கேள்வி கேட்ட நீங்க அவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டான். உங்க அன்ப அவன் ஒரு பலவீனமா பார்ப்பான். நீங்க அவனுக்கு செய்யற ஒவ்வொரு தியாகமும் அவனுக்கு ஒரு கடமையா போயிடும். ஆனா அவன் கேட்கறத நீங்க ஒரு நிமிஷம் செய்யலனா உனக்கு என் மேல அக்கறையே இல்ல, நீ மாறிட்டேன்னு சொல்லி உங்களை ஒரு துரோகி மாதிரி உணர வைப்பான். எப்பவும் அவனை திருப்திப்படுத்தவே உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். உங்க சொந்த சந்தோஷத்தை பத்தி யோசிக்கவே உங்களுக்கு பயமா இருக்கும். இந்த நச்சுத்தன்மையான சுழற்சியிலிருந்து நீங்க வெளியே வராம இருந்தா உங்க நிம்மதி மொத்தமா காணாம போயிடும். இந்த மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற ஆண்களை சைக்காலஜி முறைப்படி எப்படி கையாளணும், அவங்க தந்திரங்களை எப்படி உடைக்கணும்னு கத்துக்கணுமா? எனக்கு உடனே புக் வேணும்னு மெசேஜ் பண்ணுங்க. ரொம்ப குறைவான விலையில ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு அனுப்புறேன். யோசிக்காதீங்க, இது உங்க வாழ்க்கை.